அடுத்து 2 மாசம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நோ ரெஸ்ட். ஒவ்வொரு வாக்காளரையும் நீங்க எல்லாரும் குறைஞ்சது 5 முறையாவது நேரில் சந்திக்கணும். இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? என்னதான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி புது புது ஊடகங்கள் வந்தாலும் ஒருத்தருடைய வீட்டு படியேறி போய் அவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பணிவா வாக்கு கேட்கிற பிரச்சாரத்துக்கு எதுவுமே ஈடாகாது. ஆன்லைன் செயல்பாடுகள் முக்கியம்தான், நான் மறுக்கல. ஆனா களத்தில் நீங்க வேலை செஞ்சாதான் அதுக்கு மதிப்பு இருக்கும். நான் அதனால்தான் திரும்ப திரும்ப அழுத்தி அழுத்தி சொல்றேன், பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்கிற குடும்பமாக இருந்தாலும் சரி, இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி, பிரச்சாரத்தின் கடைசி நிமிடம் வரை மக்களை நாம மீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனைகளை சொல்லி, வாக்குறுதிகளை சொல்லி வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை நீங்க ரிப்பீட் மோடில் செய்யணும். அப்போதான் நம்முடைய வெற்றியும் ரிப்பீட் ஆகும். தேர்தல் அன்றைக்கு பூத்துக்கு வந்து வாக்காளர்கள் நமக்கு வாக்களிக்கிற வரை ஓய்வே இருக்கக்கூடாது. பணிவா, கனிவா, மரியாதையா, நட்பா அணுகணும். ஏனென்றால் என்றைக்குமே மக்கள் தான் எஜமானர்கள், நாம் அவர்களுடைய சேவகர்கள். மக்களை சந்திச்சு அவங்க குறைகளை கேட்டு அவங்களுடைய இன்ப துன்பங்களில் கூடவே நிற்கிறதுனால தான் தேர்தல் அவங்களும் நம்ம கூட நிற்கிறாங்க. 75 ஆண்டு காலமாக திமுக வலிமையாக இருப்பதற்கு என்ன ரகசியம்? இதுதான். மக்களின் வாக்குகளை பெறுவதோடு உங்களுடைய கடமை முடிஞ்சிடுமா? இல்லை. வாக்கு பதிவு முடிஞ்சு மிஷின்ல சீல் வச்சு வண்டியில் ஏற்றுற வர நீங்க கவனமா இருக்கணும். கடைசி வாக்கு எண்ணி முடிக்கப்படும் வர கவனமா இருக்கணும். தேர்தல் தேதியை அவங்க எப்ப வேணும்னாலும் அறிவிக்கட்டும். நம்மை பொறுத்தவரை எப்பவோ பரப்புரையை தொடங்கிட்டோம். நேற்று கூட வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்காக நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தின வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக. அதில் ஸ்டாலின் மகளிர் படை மூலமா